श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஸோ இந்த பாடம் நாரதரோட கட்டளைகள் பாகவதம் குறித்து வியாச மகர்ஷிக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துட்டே இருக்காங்க, உபதேசம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி பண்ணும்போது இந்த ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா 34 ஸ்லோகா அதில் thus when all man's activities are desired to the service of the Lord, those very activities which caused his perpetual bondage become the destroyer of the tree of birth. ஸோ மனிதரோட எல்லா செயல்களும் பகவானுக்கு அணைஞ்சு அந்த சேவைகள் பணியாட்டினா அவர் இந்த பௌதிக வாழ்க்கையிலேருந்து இந்த ஜென்மா மிருத்யு ஜராவியாதி பிறப்பு என்ற வட்டத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப சரளமாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயல் பகவானுக்கு சார்ந்து தான் இருக்கணும். நம்ம பேசுகிற பேச்சு, அப்புறம் நம்ம சேர்கிற சாங்கித்யம், சங்கி, நம்ம கூட இருக்கிற சங்கிகள், நம்மளோட யோசனைகள், நம்மளோட உணர்வுகள், நம்மளோட என்ன சொல்கிறது ஒரு குணாதிசயங்கள் எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணை பண்ணுற மாதிரி இருக்கணும், பகவானோட சேவையில் ஈடுபடுத்தணும்னு சொல்கிறாங்க. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கூட மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா, கோபால் குரு மகாராஜன் சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்கிறாரு, ராதாராணியை நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், தாயாரே ஸ்ரீமதி ராதாராணி எப்படியாவது என்னை உங்களோட சேவையில் ஈடுபடுத்துங்க, அப்புறம் கிருஷ்ணரோட சேவையில் ஈடுபடுத்துங்க. இதுதான் முக்கியமான ஒரு புரிதல் இதுக்கு, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்கு. இதுக்கு சைத்தன்ய சரிதாமிருதா மத்தியலீலால ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிறப்பான ஒரு ஸ்லோகம் இருக்குது. 22வது அத்தியாயத்தில் 113வது ஸ்லோகம் சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் இது. ஸ்மர்த்தவ்யம் சததம் விஷ்ணோர், ஸ்மர்த்தவ்யம் சததம் விஷ்ணோர், ஸ்மர்த்தைவ்யா சததம் விஷ்ணோர், விஸ்மர்த்தையோ நா ஜாதுச்சி, சர்வே விதி நிஷேதஹ, சர்வே விதி நிஷேதஸ்யூர் ஏதயோர் ஏவ கிங்கரஹா. ஸோ இங்கே இந்த ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பொழுதுமே விஷ்ணுவை நீங்கள் நினச்சிட்டே இருங்க, கிருஷ்ணரை நினச்சிட்டே இருங்க, அவரை எப்பவும் மறந்துடாதீங்க. மற்ற எல்லா நியமங்களும் வேதங்கள் இருக்கிறது எல்லாமே இதுக்கு அடிமைகள்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ஸ்லோகாவுக்கு அடிமைன்னு சொல்கிறாங்க. வேறு எல்லாமே இதுக்கு சர்வெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இவங்களுக்கு சேவகர்கள்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பகவானை நினைக்கிறது, பகவானை மறக்காமல் இருக்கிறது தான் நம்மளோட முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ பகவானை நினச்சிட்டே இருக்கணும், பகவானை மறக்காமல் இருக்கிறதுனா நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்லோகாவில் 34 ஸ்லோகாவில் நம்ம செய்கிற ஒரு செயலும் எப்படி இருக்கணும்? பகவானுக்கு சார்ந்ததாக இருக்கணும். நம்ம நினைக்கிறது எல்லாமே பகவானுக்கு சார்ந்ததாக இருக்கணும். நம்ம இப்போ போகா வைக்கிறோன்னா நம்ம தனியாக வச்சு நம்ம சாப்பிடக்கூடாது, பகவானுக்கு வச்சு நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம துணி வாங்கினா துணி எடுத்து புது துணி என்ன பண்ணணும்? கொஞ்சம் தண்ணி எடுத்து அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு பகவானோட பாதத்தில் வச்சு பகவானுக்கிட்ட கெஞ்சி கேட்கணும், நம்ம பிரார்த்தனை பண்ணணும். பகவானே, இது என்னோட சக்தியால், என்னோட அறிவால் நான் இது வாங்கினது கிடையாது. நீங்கள் கொடுத்த அறிவு, நீங்கள் கொடுத்த அந்த ஞானத்தை வச்சு நான் சம்பாதிச்சு
அந்த பணத்தை வாங்கி உங்களுக்கு நான் முதல்ல கொடுக்க போகிறேன். நீங்கள் தான் முதலாளி, நீங்கள் தான் போகா. போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். 5வது அத்தியாயத்தில் சொல்கிறாங்க, லாஸ்ட் ஸ்லோகா 29 ஸ்லோகாவில் சொல்கிறாங்க, போக்தாராம் யக்ஞ தபஸ்யா சர்வலோக மகேஸ்வரம். எல்லா யக்ஞங்களுக்கும் எல்லா ஒரு நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் தான் போக்தா, நீங்கள் தான் அனுபவிக்கிறது நீங்கள் தான். சர்வலோக மகேஸ்வரம், எல்லா லோகத்துக்கும் மகேஸ்வரம், நீங்கள் தான் கண்ட்ரோலர். அதனால் நீங்கள் தான் இதை வந்து முதல்ல நீங்கள் என்ஜாய் பண்ணணும். நீங்கள் தான், அதுக்குனால தான் பகவானுக்கு என்ஜாய் ஆகும். நம்ம ஒன்று அது வந்து பரிசை நம்ம கொடுக்கணும், நம்ம பிரேமையாக கொடுக்கணும். பாவம் ஒரு நல்ல பாவத்தில் நம்ம கொடுத்தா பகவான் அதை ஏற்றிக்குவார். அதை ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அது பிரசாதத்தை நம்ம பிரசாதமாக நம்ம எடுத்து நம்ம போட்டிக்கணும். ஒரு நல்ல இது ஜுவல்ஸ் வாங்குகிறோம், அந்த ஜுவல்ஸு கூட நான் ராதாராணிக்கு போடுறது, இல்லை ராதாகிருஷ்ணா பிக்சருக்கு போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஏற்றிக்கிறது, அது மகாபிரசாதம் ஆகிடும். எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, எந்த ஒரு போகா செஞ்சாலும் சரி. அதே மாதிரி என்ன செய்கிறோன்னா, வெளியே வந்து நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம நிறைய செய்கிறோம். நிறைய பேர் அன்னதானம் பண்ணுறாங்க, நிறைய பேர் துணிமணி கொடுக்குறாங்க, எடுத்துகிட்டு போய் ஹாஸ்டல் இதில் இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க, அனாதாசிரமத்தில் கொடுத்துட்றாங்க துணிகள்லாம். அப்புறம் ஒரு பர்த்டே செய்கிறோம், ஒரு ஆனிவர்சரி, மேரேஜ் ஆனிவர்சரி செய்கிறோம், குரோப்ரேஷன் செய்கிறோம், ஒரு சர்மனி திதி செய்கிறோம். இது எல்லாமே பகவானுக்கு மையமாக இருக்கணும், பகவானை மையமாக வச்சு நம்ம பண்ணணும். அப்போ தான் பகவான் வந்து ரொம்ப திருப்தியை அடைவார். எந்த ஒரு காரியத்திலும் என்ன பண்ணணும், பகவானை மையமாக வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணணும்னு சொல்கிறாங்க. எந்த செயல் செஞ்சாலும் சரி. இப்போ பர்த்டே செய்கிறோம், ஏன்னா பர்த்டே வந்து ஆக்சுவலாக பாகவதமில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ஒரு பர்த்டேக்கு வந்து ஆயில் குறைஞ்சிட்டே இருக்கும். ஆக்சுவலாக எல்லோரும் வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் ஆயுர் ஐஸ்வர்யமாக நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் பாகவதமில் என்ன சொல்கிறாங்க, எவ்ரி dawn to dusk is reducing your lifetime சொல்லி சொல்கிறாங்க. உங்களோட ஆயில் வந்து சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமானம் ஆகிறது, அது ஆக ஆக நம்ம ஏஜ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். அதாவது நம்ம ஆயில் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஏஜ் வந்து ஜாஸ்தி ஆகும், ஆனால் ஆயில் குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால் அந்த பர்த்டே நம்ம என்ன செய்யணும், எப்படி இணையணும்னா, கேக் வாங்கிட்டு வருது, எக்லெஸ் கேக் வாங்கிட்டு வருது. எக்லெஸ் கேக்கெல்லாம் கிடைக்குது இப்போது எல்லா இடத்துலையும். நம்ம ஆர்டர் கொடுத்தா பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா டிவோட்டியாக இருக்காங்க, டிவோட்டியாக பண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் யாராவது பர்த்டே உங்களுக்கு பண்ணணும், உங்கள் பையனதோ உங்கள் பொண்ணுதோ உங்கள் மருமகளதோ உங்கள் பேத்திதோ யாராவது பண்ணுன்னா சொல்லுங்கள், பர்த்டே பண்ணலாம், நல்லா கிராண்டாக பண்ணலாம். என்ன பண்ணும், அந்த கேக் எடுத்து பகவானுக்கு துளசி வச்சு ஆஃபர் பண்ணி, அன்றைக்கி என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒரு நல்லா கீர்த்தன்னு, நல்ல கிருஷ்ண கதா, அந்த மாதிரி அந்த ப்ரோக்ராமை நிகழ்ச்சியே வந்து ஆன்மீகமாக நம்ம வந்து மாற்றிடணும். ஆன்மீகமாக நம்ம மாற்றுறதுனால என்ன ஆகுது, புது புது பக்தர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்புறம் வந்து அவங்க பக்தர்களாகிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதுதான் பிரபுபாத் சொல்கிறாரு, எல்லா இடத்துல போய் நீங்கள் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துல போய் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும். எல்லாம் எப்படி தெரியுது, இப்போ துணி கடைக்கு போனால் நம்மளை கேட்பாங்க, உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வேணும், எப்பேற்பட்ட மாடல் வேணும், என்ன பேட்டர்ன் வேணும்னு கேட்குறாங்க. நல்லா கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, எடுத்து எல்லாம் போட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க, இது எடுத்துக்கோங்க, நல்லா இருக்குது, இந்த கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்குது, உங்கள் கலருக்கு இது நல்லாயிருக்கும், இது நல்லா ட்ரெண்ட் இப்போது, அது எல்லாமே அட்வர்டைஸ் பண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம கூட ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கணும். அதனால தான் நான் இது ஃபெஸ்டிவல்ஸ் பண்ண சொல்கிறேன். ஃபெஸ்டிவல்ஸ் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள், கோபூஜா எங்கள் கோயிலில் யாரும் பண்ணதே கிடையாது. பண்ணியிருக்காங்களா வேணுகோபால் உங்களுக்கு தெரிஞ்சு யார், உங்களுக்கு தெரிஞ்சு பிரபுக்கு தெரிஞ்சு பண்ணல. தே வில் கெட் வெரி என்ன சொல்கிறது, ஹோல் ஹார்ட்டடாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். என்னென்னா கோபூஜைலாம் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா. அப்புறம் கோவர்தனா யாருக்குமே தெரியாது. நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு நம்ம கொடுக்கணும். அந்த வாய்ப்பை நம்ம என்ன செய்வோம், மேரேஜ் ஆனிவர்சரி, ஒரு 2nd ஆனிவர்சரி, அது 15th ஆனிவர்சரி, 20th ஆனிவர்சரி, அதெல்லாம் நம்ம பண்ணலாம். திருமணம் வந்து 20 வருஷம் இருக்கும், 25 வருஷமாக இருக்கும். மேரேஜ் ஆனிவர்சரி டே நம்ம என்ன செய்கிறோம், எல்லோரையும் கூப்பிட்டு அன்றைக்கி ஒரு ஸ்வீட் கொடுத்து, ஒரு காரம், ஒரு பிரசாதம் கொடுத்து, 2 ஐட்டம் பண்ணுறது, அவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறது. மறுபடியும் அங்கே கீர்த்தன், பஜன், கிருஷ்ண கதா, இப்படி தான் பண்ண சொல்கிறாங்க. இப்படி பண்ண என்ன ஆகும், நிறைய சான்சஸ், நம்மளும் பியூரிஃபை ஆகிறோம், அவங்களும் பியூரிஃபை ஆகிட்டு இருப்போம்.
அத்வைதாச்சாரியா இப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு கிரகஸ்தா வீட்லேயும் ஒரு நாள் உட்காந்து எவ்ரி சண்டே நீங்கள் வந்து ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணால் தான் எல்லா மக்கள்லாம் வருவாங்க. ஸோ எல்லா செயலும் என்ன பண்ணணும், பகவானுக்கு சார்ந்த மாதிரி தான் நம்ம செய்யணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணோம், நம்ம எப்பவும் எந்நேரமும் நம்ம பகவானை நினச்சிட்டே இருக்கணும். பகவானை நினச்சிட்டே இருந்தால் பகவான் என்ன பண்ணுவார், ஒரு ஐடியா நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்பார். இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு. ஆக்சுவலாக அறிவில்லாதவன், எதுக்குமே லாயக்கு இல்லாதவன் கூட கிருஷ்ண கான்சியஸ்க்கு வந்து அவன் பெரிய அறிவால் ஆகிடுவான். நல்ல சமர்த்தமான ஒரு ஆள் ஆகிடுவான். அவனுக்கு எல்லா அறிவும் கொடுத்துருவார். ஏன்னா அவனுக்கு அக்கறை இருக்குது, அப்புறம் ஆசை இருக்குது, பகவானை வந்து திருப்திப்படுத்தணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை இருக்கிறதுனால பகவான் என்ன பண்ணுவார், அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 அவனுக்கே நிறைய நாலேஜ் வந்துடுது. எத்தனையோ பேர் படிக்காமல் இருக்கிறவங்களாம் நம்ம கோயிலில் இருக்காங்க, படிக்காமல் இருக்கிறவங்களாம் நல்லா பக்தர் ஆகிட்டு இருக்காங்க. சேவை தான் இம்பார்ட்டண்ட்டு. நிறைய எத்தனை தடவை நம்ம சேவை செய்கிறோமோ அந்த சேவை செய்ய 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 பகவான் என்ன பண்ணுவாங்க, அறிவை கொடுத்துட்டே இருப்பார். அவனுக்கு அறிவு கொடுத்துட்டே இருப்பார், ஞானத்தை கொடுப்பார். என்ன ஞானம், சயின்ஸ் ஆஃப் யோகான்னு சொல்கிறாங்க பிரபுபாதர், சயின்ஸ் ஆஃப் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். அந்த விஞ்ஞானத்தை கொடுக்குறாங்க. பகவானை பற்றி புரிஞ்சுக்கிற ஒரு ஞானத்தையும் அறிவியும் கொடுத்துருவார் அவனுக்கு. இவர் ராமாயணம் எழுதினவர் யார், வால்மீகி. ஒன்றுமே தெரியாது அவருக்கு, வால்மீகி ஒன்றுமே தெரியாது. எப்படி யார் அந்த ராமாயணம் எழுதுகிற அளவுக்கு அவர் வந்து தூய்மையான பக்தர் ஆகிட்டார். நாரத முனிக்கிட்ட அசோசியேஷன் எடுத்துக்கிட்டாரு, அவர் சொன்னதெல்லாம் செஞ்சார், பெரிய பக்தர் ஆகிட்டார், பெரிய முனிவர்கள் ஆகிட்டார். அப்படி நிறைய பேர், எத்தனையோ பேர் அறிவில்லாதவங்க, லோ கேஸ்ட்டுக்காரங்க எல்லாருமே பக்தர் ஆகிட்டாங்க. உலகத்திலேயே நம்ம ஒரே ஒரு இயக்கம்தான் எல்லா மதங்களையும், எல்லா ஜாதிக்காரங்களையும், எல்லா தேசத்துக்கு சார்ந்த மக்களையும் உள்ளே சேர்க்கறது நம்ம ஒரே ஒரு இயக்கம் தான். வேறு எந்த இயக்கமும் சேர்க்கறதில்ல. நீ யார், நீ எந்த ஜாத்தியக்காரன், எந்த நானும் சொல்லி யாரும் கேட்கறதில்ல. நம்ம எங்கள் கோயிலில் யாரையும் கேட்கறதில்ல. அவங்களாம் நம்ம வந்து வி ஷுட் என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ராக்ட் சர்வீஸ் ஃப்ரம் தம். அதனால தான் பாருங்கள், ஒருத்தர் வந்துட்டே இருந்தால் அவங்கள வந்து நம்மளுக்கு சர்வீஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு சேவையை கொடுக்கணும். அந்த சேவையை கொடுத்து அவங்கள என்கேஜ் பண்ண என்ன ஆகுது, அவங்களோட ஆன்மீகமான அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுது. பாருங்கள், மாதாஜி ஒரே ஒரு நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, ஒரே ஒரு 5 நிமிஷம் போய் பேசுனாங்க அந்த பூஜாரிக்கிட்ட. இன்றைக்கி எத்தனை ப்ரோக்ராம் நடக்குது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம வேணுகோபால் கோயிலில் மாதாஜி போய் அவங்க பூஜாரிக்கிட்ட அனுப்பிச்சேன், மாதாஜி போய் பேச சொன்னேன், எத்தனை தடவை சொன்னேன். அப்புறம் அது செட் ஆகலை. அப்புறம் ஒரு நாள் போய் பகவான் வந்து வேணுகோபால் சுவாமியை ரெடி பண்ணிட்டார். அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நான் சொன்னது மாதாஜி போய் அங்கே ரெடி பண்ணிட்டாரு. அவர்கிட்ட போய் பண்ண சொல்லிட்டாரு. இப்போ எத்தனை ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்காங்க, ஒரு வாரமும் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் யாரோட கருணை, பகவானோட கருணை, குரு மகாராஜோட கருணை, குருவோட கருணை. அவரே அறிவு கொடுத்துட்டு நம்மளுக்கு பண்ணணும்னு சொன்னால் பகவான் ரெடியாக இருக்கார். அதான் ஒரு கேஷவ மகாராஜன் சொல்லி ஒரு மகாராஜா அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு கிளாஸுக்கு சொல்கிறாரு, கிருஷ்ணா ரெடியாக இருக்காரா நம்மளுக்கு, என்ன கொடுக்குறதுக்கும் ரெடியாக இருக்காரா. ஆனால் டோர் ஓப்பன் பண்ண மாட்டார் அவர். டோர் க்ளோஸ் ஆகிருக்கும். அந்த டோர் யார் ஓப்பன் பண்ணோம், நம்ம தான் ஓப்பன் பண்ணோம். நம்ம ஓப்பன் பண்ணால் அவர் ரெடியாக இருக்கார், நின்றுட்டே இருக்கார். வாங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் செய்கிறேன்னு சொல்கிறார். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அப்படி கிடையாது. அவரே டோர் உடச்சி வந்திருக்கார் அவர். நம்ம டோரெல்லாம் உடச்சி அவரே அள்ளி கொடுத்துட்ருக்காரு கருணை. ஆனால் கிருஷ்ணா ஓப்பன் பண்ண மாட்டார். கிருஷ்ணா எதுக்காக நம்மளுக்கு ரெடியாக இருக்கார், என்ன ஹெல்ப் பண்ணும், இது சாதகமாக இருக்காங்க, எல்லா செயலுக்கும் சாதகமாக இருக்கார். ஆனால் நம்ம தான் முயற்சி பண்ணுறதில்ல. நம்ம டோர் ஓப்பன் பண்ணணும். அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்நேரமும் சததம் ஸ்மர்த்தவ்யம் சததம் விஷ்ணு விஸ்மர்த்தம் நா ஜாத்துச்சா. எந்நேரமும் பகவானை வந்து நினச்சிட்டே இருக்கணும். இப்படி பகவானை நினச்சிட்டே இருக்கணும். நம்ம என்ன செய்யணும், பகவானை எப்போ நினச்சிட்டே இருக்கணும், அவரை மறக்கக்கூடாது. மாதாஜி கூட சொல்லிட்டு இருந்தார், சிம்பிள், பகவானோட நாமம் தான் மெயின். நாமத்தை சொல்லிட்டு இருந்தால் பகவானை நினச்சிட்டே இருப்போம். நம்ம செய்கிற எல்லா சர்வீஸும் எல்லாம் எதுக்காக பண்ணுறதுன்னா அவரை நினைக்கிறதுக்காக தான் செய்யுது. யசோதா சொல்லிட்டு இருந்தாங்க, ராத்திரி வருதுன்னா எனக்கு இதே வருதில்ல, தூக்கமே வருதில்ல, நான் பாகவதம் எடுத்து படிச்சுட்டு இருப்பேன் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இதுக்கு வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, பக்தரோட சாங்கித்யம் பண்ணதுனால கிருஷ்ணாவே அவங்களுக்கு அறிவு கொடுத்துருக்காரு. கிருஷ்ணாவே தேசம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம். பகவானே கொடுத்துட்டார் அந்த புத்தியை.
ஸோ கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இதுக்கு பின்னாடி என்ன பண்ணுவோம், நம்மள சீரியல் பார்ப்போம், அது இதுன்னு சொல்லி வீடியோ பார்ப்போம், சினிமா பார்ப்போம், எல்லாமே பார்த்துருப்போம். எப்படி சேஞ்ச் பண்ணுறாரு பாருங்க பகவான். ஏன்னா அவருக்காக இவர் வந்து நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, சத்சங்கத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க பக்தர்கள். அந்த சின்ன பையன் விஷ்ணு பாருங்க, ஏதோ விளையாட்டுக்கு லாலிபாப் சாப்பிட்டு வந்துட்டுதான் உட்காந்து. இப்போ என்ன மாதாஜி கேளுங்க அப்படியா பாருங்க. அது பாருங்க, அந்த பக்தரோட அசோசியேஷனால எவ்வளோ சேஞ்சஸ். அதனால் நம்ம அந்த ஃபெசிலிட்டி கொடுத்ததுனால அந்த விஷ்ணு வந்திருப்பானா, வந்திருக்க மாட்டான். அப்புறம் ஜெகதீஷா கோயிலுக்கே போறதில்ல. எப்படா எந்த ஃபிலிம், எந்த புது ஃபிலிம் போடுறானா, ரிலீஸ் பண்ணானா ஓடுவான், போயிட்டு இருப்பான் விளையாட்டு. இல்லை கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போனோம் பிரபு சொன்ன மாதிரி. மாதாஜி கூட வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஐட்டம் கொடுத்துட்டு வரான். பாருங்க எப்படி இருக்கு. இன்னும் விளையாட்டு புத்தி இருக்கு, ஆனால் இருந்தாலும் எவ்வளோ சேவை செய்யலாம் பாருங்க. அன்னைக்கு நான் அசந்துட்டேன் மாதாஜி. 4 பில்டிங் ஃப்ளோர் மேலே ஏறுறாங்க 2 பேரும், டக்கா 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 டக்கான்னு ஏறுறாங்க. அதை நம்ம செய்யணும்னா இப்போ நம்மளால முடியாது, ஏற முடியாது. பகவான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. நானே எனக்கு எப்படிரா இது இன்விடேஷன் வேண்டான்ட்டாங்க பக்தர்கள். நானும் வேண்டாம்னு நினச்சிட்டேன். அப்புறம் யோசனை பண்ணேன், நம்ம பாருது ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் கோவர்தன பூஜைக்கு, அட்லீஸ்ட் இந்த இன்விடேஷன் பண்ணால் அந்த சமயத்தை பகவானுக்காக நம்ம ஒதுக்கலாம். அப்புறம் நிறைய பக்தர்கள் மாதாஜி பார்த்தாங்க, நிறைய பேரை போய் நிறைய சந்திச்சாங்க. நம்மளுக்கு ஒரு அதான் இருக்கட்டும், அது வேற விஷயம். செய்ய வேண்டியதே நம்மளோட கடமை, அவ்வளோதான். அதெல்லாமே பகவான் தான் டிசைட் பண்ணுறாங்க, நம்ம டிசைட் பண்ணுறது இல்லை. எல்லாமே அவர் தான் டிசைட் பண்ணுறது. அவரை யாரும் கொஷின் பண்ணுறதுக்கு யாரும் ஆளும் கிடையாது, கொஷின் பண்ணவும் கூடாது. அது அவரோட இது விருப்பம். அவரோட விருப்பத்தை வந்து நம்ம என்னைக்குமே நான் வந்து கேள்வி அவரை கேட்க முடியாது. அவரோட எதை வேணாலும் செய்வாங்க. இல்ல அது ஏதோ காரணம் இருக்கும், சில காரணங்கள் இருக்கும். அது நம்ம வந்து எதுவும் பண்ண மாட்டோம். அத்தனை பேர் வந்தாங்க, நம்ம பக்தர்கள் எல்லாம் வந்தாங்க. அந்த மலையில கூட நம்ம பக்தர்கள் வந்து சேவை செஞ்சாங்களே, எல்லா பக்தர்களும் வந்து சேவை செஞ்சுட்டாங்களே, அதுவே போதும் நம்மளுக்கு. அதே கோவர்தனுக்கு சந்தோஷம் தான். அதனால பாருங்க, நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைச்சது அன்னைக்கு. இப்போ தெலுங்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறோம். 4-5 பேர் வந்து ரெடியா இருக்காங்க, தெலுங்கு கிளாஸ் கொடுங்க எங்களுக்கு சொல்லி ரெடியா இருக்காங்க. பிரசாதம் எத்தனை பேர் பிரசாதம் வந்து வாங்கிட்டு போறாங்க. பக்தர்களை செஞ்ச பிரசாதம், பக்தர்கள் சேவை செஞ்சது அன்னைக்கு. ஸோ அன்றைக்கி எவ்வளோ முயற்சி பண்ணேன், நம்ம பக்தர்களே சமையல் செய்யணும்னு சொல்லி. அப்புறமா நான் வந்து நினச்சேன், நம்ம பக்தர்கள் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. ஏதாவது கொஞ்சம் அது தவறிட்டா அது என்ன ஆகிடும், மறுபடியும் இன்னொரு யாரும் நம்ம போக செய்ய முடியாது, டைம் இருக்காது நம்மளுக்கு. அதனால தான் எப்படியோ அவரை கையை காலை பிடிச்சி நீங்கள் வந்து ஆகணும்னு சொல்லி அவரை பிடிச்சிட்டு வந்தேன். இந்த மாதிரி அந்த எந்த செயல் செஞ்சாலும் என்ன பிரபு பண்ணிடுவாங்க. அந்த குவான்டிட்டி நிறையா இருக்குல்ல, குவான்டிட்டி நிறைய இருக்கிறதுனால. இன்னொன்று எனக்கு என்ன பயம்னா, அந்த கேஸில் வேலை பண்ணுறாங்க, அந்த பயம் எனக்கு. அது எனக்கு பயம். அதுக்கு ஏதாவது மாதாஜிக்கு ஏதாவது ஆகிட போதுன்னு ஒரு பயம் எனக்கு. அதனால அது ஒரு பயம் எனக்கு. யாராவது மாதாஜி ஏதாவது ஆகிட போதும்னு சொல்லி ஒரு பயமாக இருந்தது. அதுக்காக தான் நான் சரி கூப்பிட்டுட்டேன். எனக்கு இந்த மைண்ட் வந்து நிறைய இது கொடுத்துட்டு இருந்தது, 2-3 அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தது, இப்படி அப்படின்னு சொல்லி. சரி அவரை கேட்டு பார்க்கலாம், சும்மா கிருஷ்ணருக்கு ப்ரே பண்ணிட்டேன், எப்படியாவது ஒரு சமையல்காரனை அரேஞ்ச் பண்ணப்பா, இந்த மாதிரி மாதாஜிங்களால் பண்ண முடியாது, குவான்டிட்டி நிறைய இருக்குது சொல்லி ஜஸ்ட் ஒரு ப்ரேயர் கொடுத்தேன். டக்குன்னு ரெடி ஆகிட்டாங்க. அவங்க வரதுலன்ட்டாங்க. முதல்ல நான் எதுக்கும் ஒரு மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்க, அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னேன், இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது பிரபு, என்ன பண்ணுறதுல இந்த ஒரு தடவை இந்த ப்ரோக்ராம் வாங்க பிரபு, உங்களுக்கு கோவர்தனோட கருணை அள்ளி கொடுத்துருவார் உங்களுக்கு. அவர் மத்வா இருக்கிறதுனால அவருக்கு பேசிக்காக நிறைய இந்த பக்தியெல்லாம் இருக்குது. ராகவேந்திர மட்டத்துக்கு போகிறாரு, அங்கெல்லாம் சேவை செய்கிறாரு. சரி இப்போ சாமி, நான் அதை வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன் பிரபு, உங்கள் இதுக்கு வந்துடுறேன்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணி நம்மளுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷிஃப்ட்டுக்கு போயிருக்காரு. அவர் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. 3000 அப்படியா? கேட்டு பாருங்க. அப்படி இருந்தால் நம்மளுக்கு இன்னும் ஜாஸ்தி தான். இல்லை அன்னைக்கு நிறைய வேற சர்வீஸ் எல்லாம் இருந்தது, குவான்டிட்டி நிறைய இருக்கிறதுனால எதாவது மாறிடும், டேஸ்ட் மாறிடும். கேட்டு வச்சுக்கோங்க ப்ரோ, இங்கே வந்து செய்கிறான்னு சொல்லி கேட்டு வச்சுக்கோங்க, கேட்டு பாருங்க. நான் 2000 ரூபாய் இது நான் கேட்பாங்கன்னு நினச்சேன். சரி 3000 கேட்டார். சரி கூப்பிட்ட உடனே வந்துட்டார், இல்லை அதனால நானும் கொடுத்துட்டேன், எதுவும் பேசல நான். அது இல்லாமல் எல்லாமே நம்ம மாதாஜி செஞ்சது தான்.
சப்போர்ட் எல்லாம் பண்ண நம்ம மாதாஜி தான் பண்ணது. ஆனால் அவர் வந்தவுடனே டக்க டக்குன்னு அவரும் பண்ணிட்டாரு. வந்தவுடனே 10 தக்காளி கடன் கட் பண்ணிட்டாரு. பிளான் அவர் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுவாரா? இங்கே வந்து செய்வார். எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்க செய்வார். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு நாள் போய் அந்த ஐயர்கிட்ட பேசுனதுனால நம்மளுக்கு அங்கே இடம் வந்தது. வேணுகோபால் சாமி நம்ம இடம் கொடுத்துட்டாரு. இடம் கொடுத்த உடனே என்னாச்சு, ஜென்மாஷ்டமி செஞ்சோம், சனிக்கிழமை பூஜை செய்கிறோம். மாதாஜி யாராவது ஒருத்தர் ஒரு வாரம் கொஞ்சம் இதே பிரசாதம் கொடுக்குறது அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எப்பவும் பாவம் மாதாஜி தான் பண்ணுறாரு, அவர் தான் எடுத்துகிட்டு வராரு. அது விருப்பத்தோடு தான் பண்ணுறாரு அவர். இல்லை கொஞ்சம் அவருக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகும் இல்லையா? ஒரு வாரம் நீங்கள், ஒரு வாரம் அவங்க, ஒரு வாரம் அந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அடுத்த வாரம் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு பங்கு இது வரும். உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, ஒரு வாய்ப்பு வரும், சான்ஸு பிரசாதம் பண்ணுற சான்ஸ் வரும். அந்த மாதிரி முடிஞ்சால் ಹಂಗೂ ಮಾಡ್ಬೋದು. ಇಲ್ಲಾಂದರೆ ಮಾತಾಜಿ ಫ್ರೀ ಆಗಿದ್ದರೆ ನೀವು ಅವ್ರು ಬಂದು ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ಬೋದು. ಅದು ನೀವು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಅದು ನೀವು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಇದು ಮಾಡೋರು, ನಾನ್ ವೆಜ್ ಮಾಡೋರು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ನೀವು ಐಟಮ್ಸ್ ತೊಗೊಂಬಂದು ಕೊಡ್ಬೋದು, ಇಲ್ಲಾಂದರೆ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ನೀವು ಹೆಲ್ಪು ಮಾಡ್ಬೋದು. ಅವ್ರು ಕೇಳ್ಕೊಳ್ಳಿ ಅವ್ರಿಗೆ. நீங்கள் ஒரு வாரம் முடிஞ்சா பாருங்கள். நான் எல்லாருமே யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா வீட்டில் அப்புறம் வந்து ஹெல்த் ஃபேஸ் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு முடியாத பட்சத்தில் நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம், ஸ்பான்சர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஆளாளுக்கு ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தால் அந்த மாதிரி சேவை பாருங்கள். கௌரம்மா மாதாஜி இவங்களுக்கு துணையாக இருப்பாங்க. எப்பவும் எல்லா சர்வீஸுக்கும் ரெடியாக இருப்பாங்க டக்கடை. ஏன்னா இந்த வாய்ப்பு கொடுக்குறதுனால தான் வராங்க. இதே வாய்ப்பு இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ணவே முடியாது. அதனால தான் இந்த ஸ்லோகாவை சொல்கிறாங்க சைத்தன்ய சரிதாமிரத்தில். எந்நேரமும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கணும்னா பகவானோட நாமத்தை சொல்லுங்கள். நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. நாமத்தை சொல்லுங்கள், டான்ஸ் ஆடுங்கன்றா. டான்ஸ் ஆட சொல்கிறாங்க பக்தி ரசாமிரத சிந்தனை. கீர்த்தன் பண்ணுங்கள், டான்ஸ் பண்ணுங்கள், கீர்த்தன் பண்ணுங்கள். இல்லை சொல்கிறேன், கீர்த்தன் பண்ணுங்கள், டான்ஸ் பண்ணுங்கள். பகவானுக்காக தான், நம்மளுக்காக கிடையாது. பகவான் வந்து சந்தோஷம் பண்ணுறதுக்காக. ಹೋಗಿದ್ರಾ? ಇದಕ್ಕಾ ಗೋವರ್ಧನ್? சரி. இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா, பகவானை வந்து சந்திருப்தி பண்ணுன்னா பகவான் அவரை பற்றி பாடி அப்போ அவரை பற்றி நம்ம வந்து டான்ஸ் பண்ணணும். நம்மளுக்காக, நம்ம சந்தோஷத்துக்காக இல்லை, நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம பண்ணுறோம். அவருக்கு சந்தோஷப்படு. இப்போ கீர்த்தன் பாடுறோன்னா நான் ரொம்ப அழகாக பாடுறேன், நம்ம நல்லா பாடுறேன், அதுக்காக இல்லை, அவருக்கு சந்தோஷமாகணும். எதாக இருந்தாலும் அவருக்கு சந்தோஷமாகணும். இப்போ பிரபுபாதர் கூட பாருங்கள், உலகமெல்லாம் போயிட்டு வந்தார். எத்தனையோ பேர் பிரபுபாதர் வந்து புகழ்னார். பேர் என்ன வச்சுருக்கார் பிரபுபாத் ஏக்கம்னு சொல்லி வைக்கல, கிருஷ்ண கான்சியஸ் பேர் தான் வச்சுருக்காரு. அகில உலக கிருஷ்ண சைத்தன்யா கிருஷ்ண பக்தி ஏக்கம், கிருஷ்ண பக்தி ஏக்கம் தான் வச்சுருக்காரு. பிரபுபாதோட பக்தின்னு சொல்லி எழுதி வைக்கல. அவர் நினச்சிருந்தா வச்சுருக்கலாம். நிறைய பேர் வந்து கேட்டாங்க, உங்கள் பேர் வச்சுருக்கலாம் இல்லை, ஏன் இந்த மாதிரி பேர் வச்சுட்டீங்க? அந்த புகழே எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேணும், கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும், கிருஷ்ணரை சந்திருப்தி பண்ணணும். அவர் பாருங்கள், ஒரு செயலும் அவர் பண்ண செயல் எல்லாமே பகவானுக்காக தான். வெளிநாட்டுக்கு போனாங்க யாருக்காக? ஹரிநாமத்தை கொடுக்கறதுக்காக. ரத யாத்திரை பண்ணாங்க யாருக்காக? ஜெகநாதரை சந்திருப்தி பண்ணுறதுக்காக. பக்தர்கள் ஆக்குனாங்க எல்லாருக்கும் ஹரிநாமத்தை கொடுக்கறதுக்காக. எல்லாரையும் இந்த மாதிரி என்கேஜ் பண்ணி விட்டாங்க பிரபுபாதர். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், கோயிலுக்கு வாங்க, பிரசாத் நல்லா குதிங்க, நல்லா ஜம்ப் பண்ணுங்கள், நல்லா டான்ஸ் பண்ணுங்கள், நல்லா பிரசாதம் சாப்பிடுங்க. அப்படி சொல்லியே எத்தனோ பேரை பக்தராக்கிட்டாங்க, எத்தனோ பேர் பக்தி ஆக்கிட்டாங்க. ரொம்ப சிம்பிள், சரளமானது இது. ஆனால் மக்களுக்கு இது ஒரு பெரிய ஆகாயமே தலைமையில் விழுந்த மாதிரி இருக்குது. ஒரு காலேஜில் 2 பெண்கள் இருக்காங்க, பூஜா, பிரயாக், இவங்க 2 பேர். லெக்சரர் வந்து கேட்குறாங்க இவங்க 2 பேரையும். பூஜா பிரயாக் வந்து கேட்குறாங்க, என்னம்மா நீ இந்த கிராஜுவேஷன் எல்லாம் முடிச்ச பிறகு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பிரயாக் அந்த பெண்ணு சொல்கிறாங்க, நான் இது படிச்சுட்டு இன்னும் நிறைய அட்வான்ஸ் ஸ்டடீஸ் எல்லாம் நான் முடிச்சுட்டு நான் பெரிய ஒரு வேலையை தேடிட்டு நல்லா சம்பாதிக்க போகிறேன், நல்லா சம்பாதிச்சுட்டு பெரிய பங்களா கட்ட போகிறேன், அப்புறம் என்ன சிட்டிலேயே வந்து என்னை எல்லோரும் தலையெடுத்து இப்படி பார்க்கணும், அந்த அளவுக்கு நான் பெரிய ஆளாகிடுறேன் சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லி பிரயாக் சொன்னார். என்ன மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, வல்லரச பெண்ணை யாரும் இருக்கக்கூடாது சிட்டியில். அந்த அளவுக்கு நான் வந்து எல்லோரும் என்னை புகழணும்,
ஒரு நாள் தவறாமல் என்னை வந்து எல்லாருமே நான் வச்சுக்கணும், அந்த அளவுக்கு நான் வந்து பெரிய ஆள் ஆகிட போகிறேன் சொல்லி பிரயாக் சொன்னார். அப்புறம் இவர்கிட்ட வந்தார், பூஜா கிட்ட வந்தார். பூஜா நீ என்னம்மா செய்கிறேன்னு சொன்னார். பூஜா யோசனை ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டில் நான் வந்து பிரயாக்கு கூட நான் வந்து சேர்ந்துடுறேன், அப்போ நான் ஒன்றும் பண்ணவே தேவையில்லை இல்லையா, அவங்களுக்கு ஃப்ரெண்டாக கேட்டுறேன், இல்லை அவங்க வீட்டில் போய் நான் சேர்ந்துடுறேன், அவங்க வீட்டில் நான் குழந்தையாக போயிடுறேன் இல்லை ஃப்ரெண்டாக போயிடுறேன். அப்போ அவங்க பண்ணுற எல்லா சர்வீஸ் என்ன ஆகிடுது, அவங்க அனுபவிக்க எல்லா ஒரு இதுவும் இவங்களுக்கு வந்துடுது இல்லையா. ஜஸ்ட் சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அதனால் நம்ம சிம்பிளாக சரளமான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வந்து பணியாற்றுமே தவிர நல்லா சொகசான வாழ்க்கை வந்து போனால் அந்த பகவானை மறக்கிறதுக்கு எல்லாமே சான்சஸ் இருக்கும், எல்லா வாய்ப்பும் வந்துடும். அவரை நினைக்கணுன்னா பகவானோட நாமந்தான், நாமத்தை ஜபம் பண்ணணும். இப்போ நம்ம வந்து புக்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறோம், புக் டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள், புக்ஸு எத்தனை புக்ஸ் போயிருக்கு, தேடி வந்து வாங்குறாங்க புக்ஸு, பகவத புக்ஸு. அந்த இடத்துல விற்கிறவங்க இல்லை, பகவத புக்ஸு வாங்குறவங்க இல்லை, ஆனால் தானாக வந்து தேடிட்டு வாங்குறாங்க. எனக்கு வேணும் புக்ஸு திலக் கேட்குறாங்க, கண்டிமாலாம் கேட்குறாங்க. சில பேர், நிறைய பேர் தெரியாது, நம்ம உள்ளே போய் ஷெட்டில் பண்ணுறதுலாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இங்கே வெளியே வந்தால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ஷெட் வந்து ரொம்ப நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிருஷ்டமான ஒரு இடம் வேணுகோபால் சாமி கொடுத்துருக்குது. வரப்பிரசாதம், அது ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். அதான் இதெல்லாம் பகவானோட அமைப்பு தான். பிரபு சொன்ன மாதிரி பகவானோட அமைப்பு இது. அவர் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருக்காரு. இங்கே வந்து என்னோட புகழ் வந்து எல்லாரும் பக்தர்கள் வந்து என்னை புகழணும், என்னோட இது வந்து என்ன சொல்கிறது, என்னோட லீலைகளை பற்றி கேட்கணும்னு சொல்லி அவருக்கு இருக்குது, அந்த இது இருக்குது. அதனால தான் பிளான் பண்ணி முன்னாடியே அவங்கெல்லாம் கூப்பிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஏதோ ஒரு 5-6 பேர் வந்து ரெடி பண்ணாங்களா. அது இந்த இவர் கூட சந்தோஷ் கூட கொடுத்துருக்காரா பணம் அதுக்கு நம்மளுக்கு சாமியான போட்டார், அவரும் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்ம வரதுக்கு முன்னாடி அங்கே இல்லை, கிடையாது. இப்போ ஒரு 6 மாதமாக இருக்கா, ஒரு வருஷமாக இருக்கும், அவ்வளோதான். போட்டான் பாருங்கள், அது முன்னாடியே அந்த அமைப்பு இருக்குது. அதெல்லாம் அவர் வரணும்னு எது வேணும் பண்ணிக்குவார். அவர் வரணும்னு சொன்னால் எதை வேணாலும் அவர் பண்ணுவார். யாரும் தடுக்க முடியாது, அவரை வந்து தடை போட முடியாது. அவர் வேண்டான்னா யாரும் வரவும் முடியாது, எந்த காரணத்துக்கு கொண்டு வர முடியாது அவர். அதனால் இவங்க சொல்கிறாங்க, எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயல் வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாமல் எதுவுமே செய்யாதீங்க. ஒரு நாள் பிரபுபாதர் சென்னையில் நினைக்கிறேன், சென்னையிலையோ ஹைதராபாத்லையோ தெரியல, ஒரு டெமிகாட்ஸ் கோயிலுக்கு போயிருக்காங்க, ஒரு சிவபெருமாள் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஒரு கோயிலுக்கும் போய் யாரோ ஒரு டோனர் கூட்டிகிட்டு போயிருக்காரு பிரபுபாதர். டோனர் கூப்பிட்டு போய் எல்லாத்துக்கும் வணங்கிட்டார். பிரபுபாதர் எல்லாருக்கும் வணங்கிட்டார். சிவபெருமாள், அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, கணபதி, பிள்ளையார், எல்லாரையும் வணங்கிட்டு கடைசியில் கையில் ஒரு பூ வச்சுக்கிட்டார். கையில் ஒரு பூ வச்சுக்கிட்டு எல்லாரும் போன பிறகு அங்கே தூரமாக நின்று அங்கே ஒரு கிருஷ்ணனோட ஒரு சிலை இருந்தது, ராதாகிருஷ்ணனோட சிலை. அந்த சிலைக்கு போய் அந்த பூ போட்டுட்டு வந்துட்டார். ஏன்னா நம்ம என்ன, நீங்கள் முன்னாடி 39, 37, 38, 39, 40 இதே அத்தியாயத்தில் சோக்காட சொல்கிறாங்க. ஈவன் கிருஷ்ணனோட அவதாரத்தில் கூட அவங்கள வணங்கும் போது அவங்களுக்கு மூலம் கிருஷ்ணர் தான் சொல்லி நம்ம நினைக்கணுமா. அங்கே கூட கிருஷ்ணர் தான் மையமாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே கூட பகவானா மையமாக தான் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அவங்களால தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. சத்துர்மூர்த்தி சொல்கிறாங்க, வாசுதேவா, பிரத்யும்னா, அனிருத்தா, சங்கர்ஷனா. வாசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா. இவங்க 4 பேரையும் சத்துர்மூர்த்தியை சொல்லுவாங்க. வலது சைடு 2 பேர், இடது சைடு 2 பேர் இருப்பாங்க வாசுதேவருக்கு. இவங்க எல்லாமே யார் எங்கேருந்து வந்தாங்க, கிருஷ்ணனால தான் வராங்க, பலராமன் தான் வந்தாங்க. பலராமன் எங்கேருந்து வராங்க, கிருஷ்ணன் தான் வர்றாங்க. அவர் தான் மையம் இவங்களுக்கு. அதனால் எந்நேரமும் நம்ம பகவானை நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா சாண்டிங், பகவானை நாமத்தை சொல்ல 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 இந்த எல்லா சேவையும் நம்ம செய்யறது எதுக்காக, நாமத்தை வந்து நல்லா அபராதம் இல்லாத உச்சரிக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறது. நாமத்தில் நம்மளோட குவாலிட்டி இல்லை. நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லும்போது நம்ம குவாலிட்டி இல்லை. ஏன்னா அபராதங்கள் உட்பட நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். 10 அபராதங்கள் இருக்குது பத்ம புராணத்தில். அந்த அபராதம் எல்லாம் நம்ம செஞ்சு தான் நம்ம நாமத்தை செஞ்சுருக்கோம். அதுக்கு தான் நாம அபராதம் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கோம். அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அபராதம் இல்லாமல் சாண்டிங் பண்ணுறது. ஒரு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று, அபராதத்தோடு நம்ம நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கோம்.
ரெண்டாவது நாமம் அபராதம் இல்லாமல் நம்ம நாமத்தை சொல்லிட்டோம், நாமா பாசன்னு சொல்கிறாங்க அதுக்கு. மூணாவது வந்து சுத்த நாமம், அபராதங்கள் எல்லாமே நீக்கப்பட்டுறது. அதுக்கப்புறம் நம்மளோட சாண்டிங் வந்து தூய்மையான ஒரு உணர்வில் போகுது, பியூர் கான்ஷியஸ்னஸில் போகுது. அப்படி போகும்போது நம்ம கண்ணில் வந்து தண்ணி வரணும், நம்ம கண்ணில் தண்ணி வரணும், ரோமாஞ்சமாகணும். நம்ம இது என்ன இந்த இது ஹேர்ஸ் எல்லாமே அப்படியே நிற்கணும், தானாக நிற்கணும். ரோமாஞ்ச கம்பா சுத்தரங்க பாஜோ விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்டர் சொல்கிறார். அந்த ரோமாஞ்சம் ஆகணும், அப்படியே மயிரெல்லாம் அப்படியே நிற்கணும், நம்ம சரசரான்னு அப்படியே நிற்கணும், கண்ணில் தண்ணி வரணும், உடம்புல உடம்புல அப்படியே குளிர் மாதிரி ஆகணும், நடுங்கணும், அப்படியே நடக்கணும். இது எல்லாமே அஷ்டசக்க அஷ்டவிஹாரா சிம்டம்ஸ்னு சொல்கிறாங்க. 8 சிம்டம்ஸ் இருக்குது அதுக்கு. அப்போ தான் நம்ம நாமம் வந்து சுத்தமாக இருக்கும். அப்போ தான் நம்ம ரியலைஸ் பண்ணலாம் நம்ம நாமம் வந்து அபராதம் இல்லாமல் சுத்த நாமம் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சொல்லி. அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறது. அதெல்லாம் அப்போ தான் நம்ம ஹரே கிருஷ்ண மந்திர சாண்டிங் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு நம்ம யாராவது கேட்டால் நீங்கள் சொல்லலாம், என்னோடய நாமம் சுத்தமாக இருக்குன்னா இதெல்லாம் வந்திருக்கான்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இது வந்தால் தான் நம்ம நாமம் சுத்தமாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு எந்நேரமும் பகவானை நினச்சிட்டே இருக்கணும். பகவான் நினச்சிட்டு இருக்கா நம்மளால் முழு நாள் நம்மளால் சாண்டிங் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து இது நித்திய சித்தர்ஸ் கிடையாது. நம்ம எல்லாமே கட்டுண்ட ஆத்மாக்கள். அதனால நம்ம என்ன செய்யணும், வேறு ஆக்டிவிட்டீஸில் பிரபுபாத் கொடுத்த ஆக்டிவிட்டீஸில் எங்கேஜ் ஆகணும். இப்போ புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம், தாமோதர் லேம்ப் ஆஃபரிங் பண்ண சொல்கிறோம். அப்போ என்ன சொல்கிறோம், தாமோதர் பண்ணுங்க பிரபு, பண்ணுங்க மாதாஜி, ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்கள். இப்போ நம்மளும் சொல்கிறோம், அவங்களுக்கும் சொல்ல வைக்கிறோம். அப்போ யாரை பற்றி நினைக்கிறோங்க, கிருஷ்ணரை பற்றி நினச்சிட்டே இருக்கிறோம். அவர் லீலைகளை பற்றி பேசும்போது அவரை பற்றி நினைக்கிறோம், புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது அவரை பற்றி நினைக்கிறோம், வெளியே சங்கீர்த்தன் பண்ணும்போது என்ன நகர சங்கீர்த்தன் போகிறோம் அவரை பற்றி நினைக்கிறோம், நம்மளும் நினைக்கிறோம், மற்றவங்களையும் அவங்களையும் அந்த சர்வீஸில் என்கேஜ் பண்ணுறோம், யுக்தம் பண்ணுறோம் அவங்கள. அந்த ஒரு சேட்டு வந்து உட்காந்தார், ஃபுல் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தார். அவர் யாருன்னு தெரியாது, சேட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கோவர்தன் பூஜையில் வந்து நீங்களாம் பார்த்தீங்களா இல்லை தெரியாது. பேண்ட் ஷர்ட் போட்டு இவரு கரெக்ட் ஜெயக்குமார் அவர் பேரு என்ன, அது ஃபாரின் கண்ட்ரியில் போய் அவர் கிளம்பிட்டாரு. நகர் சங்கீதன் கூட வந்தார், அவரு கூட வந்தார் சங்கீர்த்தன் கூட வந்துட்டு. அதுக்கப்புறம் யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்க, ஹரே கிருஷ்ணா பகவான், யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க கூட நான் போகணும்னு சொல்லி போயிட்டாரு அவர். அதுக்கு இப்போ மெசேஜ் தான் அனுப்புறாரு. ஆமாம் கரெக்ட். அது நம்ம நகர் சங்கீதன் போய் நம்ம கூட வந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டார் அவர். ஸோ இப்படி நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு ஆக்டிவிட்டியும் அவருக்கு சார்ந்த மாதிரி தான் இருக்கணும். பகவானுக்கு சார்ந்த மாதிரி இருந்தால் அப்போ என்ன ஆகுது, நம்ம மறக்கவே முடியாது பகவானை. எந்நேரமும் நம்ம பகவானை மறக்க முடியாது. அதுக்கு தான் இந்த என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, வேதத்தில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, நியமங்கள் எல்லாமே நம்ம என்னென்ன படிக்கிறோமோ அதெல்லாமே அதெல்லாமே இதுக்கு சர்வெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. எதுக்கு சர்வெண்ட்டு, பகவானை நினைக்கிறதுக்காக, பகவானை மறக்காமல் இருக்கிறதுக்காக. இதுதான் இந்த ரூல்ஸுக்கு வந்து அவங்கெல்லாம் சப்சர்வெண்ட்ஸ், அவங்கெல்லாம் சேவகர்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நினைக்கிறதுன்னா, அதை நினச்சிட்டே இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா எப்பவும் பக்தர் கூட இருக்கணும். எப்படி பக்தர் கூட எப்படி இருக்கிறது, ஏதோ இந்த மாதிரி புதன்கிழமை சத்சங்கம்னா இருக்கலாம், சனிக்கிழமை சத்சங்கம்னா இருக்கலாம், இல்லை ஆன்லைனில் நம்ம சத்சங்கத்தில் இருக்கலாம். எப்படி சத்சங்கத்தில் இருக்கணும்னா, வேறு டைமில் கூட நம்ம ஃபோனில் பேசிகிட்டு இருக்கலாம், அதை பற்றி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பேசலாம், ஃபோனில் பேசலாம், மொபைலில் பேசலாம். அப்புறம் வந்து பிரபுபாதரை கூட நம்ம சாங்கித்யம் பண்ணிக்கலாம். பிரபுபாதர் புக்ஸ் படிச்சுட்டு இருந்தால் அவங்க கூட சாங்கித்யம், நம்மளுக்கு தூய்மையான பக்தரோட சாங்கித்யம் நம்மளுக்கு வந்துடுது. அதான் இந்த ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. இதுக்கு தான் எல்லாமே சப்சர்வன்ஸு, எல்லாமே வேறு எந்த ரூல்ஸும் இதுக்கு முன்னாடி கிடையாது. ஒரு பிராமணர் பக்கா என்ன சொல்கிறது, கட்டோரமான பிராமணர். அவர் 3 வேளை 100% காயத்ரி மிஸ் பண்ணதே கிடையாது. அவங்க திரிசந்தியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு சூரியன் அஸ்தமானதுக்கு ஆக பிறகு ஒரு காயத்ரி செய்வோம், மத்தியானம் 12 மணிக்கு ஒரு காயத்ரி செய்வோம், ராத்திரி சாயங்காலம் வந்து சூரியன் வந்து அஸ்தமானம் ஆகிற உதிக்கிறதுக்கு அது அஸ்தமானம் ஆகிறது, அந்த 3 டைம்லேயும் செய்கிறோம். இந்த காயத்ரி செய்யும்போது ஒரு பர்ஃபெக்டாக செய்வாங்க. 6 மணிக்கு 12 மணிக்கு மறுபடியும் சாயங்காலம் 6 மணிக்கு கரெக்டாக வந்து செஞ்சுருவார். ஒரு நாள் என்ன செஞ்சார், நல்லா தூங்கிட்டார், பயங்கரமாக தூங்கிட்டார். அப்புறம் தூங்கிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல்
என்ன மாதிரி ஸ்ட்ரிக்டாக பர்ஃபெக்டாக கட்டோரமான ஒரு சாதனை யாராலும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய இது என்ன சொல்கிறது பெருமையாக சொல்லியிருப்பார். பெருமையாக சொல்லிட்டு இருப்பார். எல்லாருக்கும் பெருமையாக சொல்லிட்டு இருப்பார். தற்பெருமை தற்பெருமை அது. அப்புறம் எல்லாருமே வந்து ஓ இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டடா பயங்கரமாக இதாக இருக்காரு, நல்லா சாதனை பண்ணுறாரு, டைம் கரெக்டாக என்ன சேவை செய்யணுமோ எல்லாம் சேவை செஞ்சிடறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் என்ன செஞ்சார், நல்லா தூங்கிட்டார், பயங்கரமாக தூங்கிட்டார், ஆழமான தூக்கம், டீப் ஸ்லீப் போயிட்டார். அப்போது ஒருத்தர் வந்து அவரை எழுப்பி விடுறாரு, சுவாமி டைம் ஆயிடுச்சு. அவர் யாருன்னா கலிபுருஷர் வந்து அவர் எழுப்புறாரு, சுத்த பிராமணரே, கட்டோரமான பிராமணரே, நீங்கள் மறந்துட்டீங்க. என்ன மறந்துட்டீங்க? காயத்ரி பண்ணுறதை மறந்துட்டீங்க. அப்புறம் சொல்லி எழுச்சிட்டு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுறாங்க. அன்றைக்கி அவர் ரியலைஸ் ஆகிறாரு, ஓ என்றைக்குமே வந்து நான் வந்து என்றைக்குமே நான் சேவகனாக தான் இருக்கணும். இந்த மாதிரி தற்பெருமையை வந்து நான் அடையக்கூடாது, தற்பெருமையாக வந்து நடந்துக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருமே கண்டிஷன் சோல்ஸு. எந்த நேரத்தில் எது வேணாலும் தவறுகள் செய்வோம், தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை தவறு செய்ய விட்டுருவாங்க. அதனால தான் நிறைய என்ன செய்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த பக்தரை பார்த்தாலும் பக்தரை புகழ்றாரா இல்லை பகவானை புகழ்றாரா அந்த இடத்துல நிற்கணும், நிற்கக்கூடாது. உடனே நம்ம வந்து திசையை மாற்றணும், இல்லை டாப்பிக்கை மாற்றணும், இல்லை பிளேஸை மாற்றணும். டக்குன்னு மாற்றி வெளியே அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடணும். ஏன்னா இது வந்து பல பிறவைகள்லேருந்து நம்மளுக்கு வந்த அந்த நோய். அது இன்னொருத்தரை பற்றி நம்ம வந்து குறையாக சொல்கிறது, நம்ம இதை வந்து நம்ம என்றைக்குமே பார்த்துக்க மாட்டோம். எல்லாருமே அவ்வளோதான். நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது, நம்மக்கிட்ட என்ன தவறுகள் இருக்குது, நம்ம செய்கிற பக்தி கரெக்டாக இருக்கா, நம்ம சாதனை கரெக்டாக இருக்கா, இதெல்லாமே நம்ம பார்த்துக்கிறதே இல்லை. மற்றவங்களை வந்து நம்ம நோண்டுறதே நம்ம பல பிறவிகளை வந்து ஒரு நோய். அது அந்த நோய்க்கு வந்து பெஸ்ட்டு குணம் என்ன, மற்றவங்கள புகழணும், நல்லா புகழணும். எந்த பக்தரை பார்த்தாலும் புகழணும். அவனுக்கு எந்த சேவையும் செய்யலைன்னு கூட பரவாயில்ல, சேவையே செய்யாமல் அவன் சும்மா உட்காந்து 3 வேளை பிரசாதம் சாப்பிட்டா கூட அவனை வந்து புகழணும். ஒரு நாள் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ், பிரபுபாதோட ஆன்மீக குரு, அவர்கிட்ட ஒரு பக்தர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணார். டெம்பிள் கமாண்டர் கம்ப்ளைண்ட் பண்ணார், குரு மகாராஜ் இவர் எந்த சேவையும் செய்கிறதில்ல, நல்லா உட்காந்து சாப்பிட்றாரு, 3 வேளை சாப்பிட்றாரு, ஜபம் செய்கிறாரு, வேறு எந்த சேவையும் செய்கிறதில்ல சொல்லி அவர்கிட்ட போய் சொன்னார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி சொன்னார், அப்படியா, எந்த சர்வீஸ் செய்கிறீங்களா, சொல்லி பார்த்தீங்களா, அவனுக்கு கொடுத்தீங்களா சர்வீஸ்? எல்லாம் கொடுத்தா மகாராஜ் செய்யுதில்லைன்னு. அப்போ நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க, நாளைக்கு அப்போ ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து ரொம்ப ப்ராப்ளம், நாளைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா, 3 வேளை சாப்பாடு போடுறோம், உட்காந்து நீங்கள் ஒரு 8 மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணணும், நீங்கள் எந்த வேலையும் நீங்கள் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க, யாராவது வராங்களாம் சொல்லி பார்க்கலாம் சொல்லி சொன்னார். இவர் உடனே போய் ஹிந்து பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு. 1 நாள் பார்த்தார், 2 நாள் பார்த்தார், 3 நாள் பார்த்தார், 4 நாள் பார்த்தார், 1 வாரம் எழுந்தார் மகாராஜாங்க. ஒருத்தர் கூட வரல. அப்போ வந்து கூப்பிட்டு சொன்னார், பாருங்க பிரபு, 1 வாரமாக நம்ம வெயிட் பண்ணுறோம், இது வரைக்கும் யாரும் வரல. இவர் என்ன செய்கிறாரு, வெளியே கர்மி செஞ்ச சாப்பாடு சாப்பிடாம மற்றவங்க கூட சேர்ந்து எந்த விதமான இந்திரிய போகம் பண்ணாமல், புலங்களை வந்து சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன்ஸ்க்கு போகாமல், அசத் சங்கம் செய்யாமல், உலகத்தில் என்னன்னா பெண்ணுக்கும் அப்புறம் வந்து வைன் அண்ட் விமென் மதுபானியத்துக்கு வந்து பின்னாடி போகிற உலகம் இது. அப்படி போகாமல் எங்கே உட்காந்துருக்காங்க, பகவானோட ஆலயத்தில் உட்காந்துருக்காங்க. யார் கூட இருக்காங்க, பக்தர் கூட இருக்காங்க. என்ன சாப்பிட்றாங்க, பிரசாதம் சாப்பிட்றாங்க. வாயால் என்ன சொல்கிறாங்க, பகவானோட நாமத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பொருத்தமா இவங்க பொருத்தமா அவங்களுக்குன்னு சொல்லி கேட்டார். அந்த இவர் வந்து காலை விழுந்துட்டார், என்ன மன்னிச்சிடுங்க பிரபு, ஏதோ தெரியாமல் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சேன், இந்த மாதிரி இவ்வளோ ஆழமாக நான் வந்து யோசனை செய்யலை என்றைக்குமே, ஒரு குடிகாரன் கூட கோவர்தன பூஜையில் வந்து சேவை செஞ்சார். நீங்கள் பார்த்தீங்களா இல்லை தெரியாது, மாதாஜி தெரியும். நான் எனக்கு என்ன பயம்னா, மாதாஜி சிலை இருக்காங்க இல்லையா, ஏதாவது தவறாக நடந்துடுறானான்னு சொல்லி அப்புறம் நான் யோசனை பண்ணேன். பிரபுபாதரோட லீலை வந்து எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து அவரே ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்தார், பிரபு கூட நரசிம்ம பிரபு கூட போனார். நிறைய ஸ்க்ரீன் எடுத்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, அந்த தீபாவளிக்கு நோம் இது பண்ணுறதுக்கு இந்த பக்கம் போட்டிருந்தார்.
அதை எடுத்து அந்த பக்கம் போய் அந்த பக்கம் பில்டிங்கில் போய் அவங்க வீட்டில் போய் கட்டினார். அங்கே போகாதப்போ அங்கே திட்டு இல்லை நீங்கள் சும்மா இருங்க சமயம் நான் கட்டுறேன், அங்கே போய் மேலே ஏறி அதெல்லாம் கட்டினார். தாமோதர ஆர்த்தி பண்ணிட்டார் பாருங்க, தாமோதர ஆர்த்தி பண்ணிட்டாங்க. அப்புறம் தாமோதர ஆர்த்திக்கு நியமங்கள் கிடையாது. தாமோதர ஆர்த்தியே வந்து டிஸ்கவுண்ட் தான், 100% கன்செஷன் தாமோதர. ஆமா அவ்வளோதான் கரெக்ட். நிறைய பேர் வந்து குளிக்காம அதெல்லாம் அந்த இதெல்லாம் நியமங்கள்லாம் வச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்க குளிக்காம இருந்தா கோயிலுக்கு வரதில்லை. ஆனா அவங்க வராமே இருந்தா அந்த அந்த ஒரு இது என்ன சொல்ற சாக்க வச்சு வரமாட்டாங்க. நான் சாப்பிட்டேன் வரமாட்டேன், நான் குளிக்கல நான் வரமாட்டேன். அப்போ என்ன செய்யணும்? அதனால தான் பகவான் கிருஷ்ணன் என்ன செஞ்சார், தாமோதரா அவதாரம் எடுத்து நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி கூட அழைச்சிட்டு வந்துட்டார் எல்லாரையும். அதனால தான் தாமோதர ஆர்த்திக்கு வந்து எந்தவித நியமங்கள் வந்து பார்க்கறது இல்லை. ஆனால் நம்ம டிடி ரூமில் பண்ணும்போது இந்த கோவர்தன பூஜை என்ன பூஜை பண்ணாலும் அந்த அந்த டிடிஸை வந்து தொடக்கூடாது. அது தொட்டால் வந்து என்ன ஆகும், அந்த தூய்மை போயிடும், பியூரிட்டி போயிடும். அதனால தான் கோயிலில் எங்கள் கோயிலில் என்ன பண்ணுவாங்க, தீட்சை எடுத்து 2வது தீட்சை எடுத்து தான் உள்ளே வந்து நுழைவாங்க. ஏன்னா அப்படி தான் அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கும் அவங்களுக்கு, பகவான் இருக்காருன்ற கான்ஷியஸ் இருக்கும். இல்லைனா அவங்க சரி மாயாவாதிகள் மாதிரி இவங்க தான் இது கல் இதுன்னு சொல்லி நினச்சிடுவாங்க. நிறைய பேர் அப்படி நினச்சிடுறாங்க. சாதாரணமான கல். எனக்கு தெரிஞ்ச ஒரு கன்னடக்காரரு, நல்ல ஆன்மீகமான ஈடுபாடு இருக்குது அவருக்கு. அவர் ப்ளீச்சிங் பவுடர் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு எங்களுக்கு. அவர் அடிக்கடி வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பகவானை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருந்தார், அபராதம் பண்ணிகிட்டே இருந்தார். இந்த மாதிரி என்ன சொல்ற, 2 கல்லை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, என்ன இருக்குது அவங்க வாயிருக்கு, என்ன இருக்குது வாயில் ஒன்றும் இல்லை, பேச மாட்டாங்க, அது இதுன்னு சொல்லி நிறைய என்ன சொல்கிறது விமர்சனங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. டெங்கனி கோட்டையில் ஆக்சிடென்ட் ஆச்சு, இது வரைக்கும் எந்திக்கலை, அவர் இன்னைக்கு வரைக்கும் எந்திக்கலை. அங்கே போய் ப்ளீச்சிங் பவுடர் கொடுக்க போனார், எவனோ ஒருத்தன் வந்து இடிச்சிட்டான், பின்னாடி ஸ்பைனல் கார்டு அவுட்டு, இப்படி நடக்கிறார். அதனாலன்னு சொல்ல இருக்கலாம் மேபி. ஏன்னா பகவானை வந்து யாராவது நிந்திச்சா, அதை வந்து விமர்சனம் பண்ணால் எப்படியாவது அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் அவர். அது பகவான் என்ன சொல்கிறாரு, என்ன நிந்திச்சாலும் பரவாயில்ல, என்ன விமர்சனம் பண்ணாலும் பரவாயில்ல, யாரை விமர்சனம் பண்ணக்கூடாது, பக்தர்களை வந்து விமர்சனமே பண்ணக்கூடாது. எந்த பக்தராக இருந்தாலும் சரி விமர்சனம் பண்ணக்கூடாது. நிறைய அரசியல் நிறைய நடக்குது, அதெல்லாம் நம்ம காதிலே போட்டக்கூடாது. அப்படி ரைட் ஓகே ரைட். அதான் நான் சொல்ல கார்த்திக் பிரபு, நானும் இன்னொரு பக்தர் பேசிட்டு இருந்தேன் அன்றைக்கி கோவர்தன பூஜை. பயங்கரமாக அவர் சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் நம்ம காதில் போட்டுக்கவே கூடாது. இது நிறைய நடக்குது, நாங்கள் பார்த்துட்டோம், நிறைய ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. அது இல்லாமல் அது ஆகாது. ஏன்னா இது பக்தர்கள் கூட சண்டை, இது அண்ணன் தம்பி நடுவில் சண்டை, ஒரு ஃபேமிலிக்குள்ளே சண்டை, இது வெளியே சண்டை இல்லை. நம்ம ஏக்கம் வந்து ஒரே ஃபேமிலி, பிரபுபாதோட ஃபேமிலி நம்மளுது. அந்த பிரபுபாத் ஃபேமிலிக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம கேட்கக்கூடாது. அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கலாம், அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து கேட்டால் என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த ஆசை வந்துடும். சொல்லுங்க அப்படியா ப்ரோ, இவர் அப்படியா, அவர் இப்படியா. அப்போ என்ன ஆகும், நம்ம செய்கிற பக்தி, நம்ம ஒரு 50% ஒரு இது பானையில் வச்சுருப்போம், அந்த பானையில் கொஞ்சம் லைட்டாக கிராக் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிவிட்டே இருக்கும். ஒளிவி ஒரு நாள் என்ன ஆகிடும், பானையில் எதுவுமே இல்லாமல் ஆகிடும். அதனால் நம்மளோட நோக்கம் எப்படி இருக்குன்னா, பகவானை எப்படி நினச்சிக்கிறது, எந்தெந்த வழிகள் இருக்குது, எந்தெந்த கோணங்கள் இருக்குது, யார்கிட்ட போனால் இவங்களை வந்து நம்ம நினைக்கலாம், எப்படி நம்ம வந்து எல்லா செயல்களையும் பகவானுக்காகவே நம்ம வந்து ஈடுபடுத்துறது எப்படி, இதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர மற்றது எல்லாமே நம்ம விட்டுறணும். அன்னப்பறவை மாதிரி தான், பாலை எடுத்துக்கணும், தண்ணியை விட்டுறணும். தாமரை பூ பாருங்கள், இருக்கிற இடம் வந்து ரொம்ப மோசமான ஒரு இடம். ஆனால் அது எதுக்குமே டச்சே ஆகாது, தண்ணியே அதுக்கு டச் ஆகாது. எந்த ஒரு முறுக்கி, எந்த ஒரு என்ன சொல்கிறது சேரு கீர் எதுவுமே அதுக்கு தாக்கவே தாக்காது, ஒட்டவே ஒட்டாது. அந்த மாதிரி நம்ம இருக்கணும். பௌத்திக உலகத்தில் நம்ம இருந்தால் கூட, பக்தர்கள் கூட இருந்தால் கூட, சில பக்தர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்கும். மற்றவங்க மேலே சொல்கிறது, மற்றவங்க மேலே வந்து பழி போடுறது. ஏன்னா என்ன பண்ணுறது, நம்ம வந்து எப்படியாவது சேவை செஞ்சு தான் ஆகணும், சேவை செய்யாமல் இருக்க முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம போனோமா வந்தோமா சேவை செஞ்சோமா அவ்வளோதான். எல்லா கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் அவ்வளோதான். அவங்கள பற்றி இப்போ இவங்களை பற்றி அதை பார்த்து இதை அவங்க என்ன நல்லது பண்ணுறாங்க அதை இடத்துல வந்து நம்ம இயக்கத்தில் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம பார்க்கணும். எந்த ஸ்ட்ராட்டஜி, என்ன ஃபார்முலா ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க,
எப்படி பக்தர்களை வந்து கவர்றாங்க அவங்க, அதை பார்க்கணும் நம்ம. அந்த என்ன சொல்கிறது, இனோவேஷன், நிறைய இனோவேஷன் பண்ணி அதை டிஸ்கவர் பண்ணி நம்மளோட இயக்கத்தில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். கான்டாக்ட்ஸ் எடுக்கிறது, அவங்கள ஃபோன் பண்ணி பேசுகிறது, அவங்கள வந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து இன்வைட் பண்ணுறது, இதை தான் நம்ம பண்ணுமே தவிர மற்றது எல்லாமே நம்ம விட்டுறணும். வெள்ளை ஷர்ட்டில் கருப்பாக இருக்கிறது நம்ம பார்க்கக்கூடாது, எல்லாம் வெள்ளையாக தான் பார்க்கணும். எங்கடா கருப்பு இருக்குன்றது பார்த்தா முடிஞ்சது. நம்ம ஷர்ட்டெல்லாம் கருப்பாகிடும், நம்ம இதயம் எல்லாமே என்ன ஆகிடும், கல்மஷம் ஆகிடும். ஆல்ரெடி நிறைய கல்மஷம் இருக்குது இதே இதில், பல பிறவிலேருந்து வந்துகிட்டே இருக்குது. அதை எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அது அது இன்னும் எத்தனை பிறவி ஆகுதோ தெரியாது. ஆனால் பிரபுபா சொல்கிறார், இந்த பிறவிலே நீ போய் ஆகணும்னு சொல்கிறார். அப்போது தொடர்ந்து சாது சங்கத்தில் இருக்கணும். தொடர்ந்து சாது சங்கத்தில் இருந்தால் தான் நிறைய நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, பகவான் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க. நிறைய டவுட்ஸ் இருக்கும், அந்த டவுட்ஸ் எல்லாம் வெளியே வரும். அந்த டவுட்ஸ்க்கு எல்லாமே அங்கே ஆன்சர் கிடச்சிடும் நம்மளுக்கு. பாருங்கள், பிரபுபாதர், பக்தி சித்தாந்த சாமி மகாராஜ், ஒரே பேட்டி, ஒரே இன்டர்வியூ, ஒரே கிளாஸு. அந்த ஒரு கிளாஸில் உலகத்தையே சேஞ்ச் பண்ணிட்டார் பிரபுபாதர். ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், நீங்கள் வந்து வெளியே போய் ஆகணும், உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும். அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இன்றைக்கி நம்ம எல்லாமே அந்த பழத்தை நம்ம சாப்பிட்டுருக்கோம். உலகமே அந்த ஃப்ரூட்ஸ், வி ஆர் ரெலிஷிங் தட் மெலோடியஸ் ஃப்ரூட்ஸ், டெலிஷியஸ் ஃப்ரூட்ஸ். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் டோட்டல் வேர்ல்டை சேஞ்ச் பண்ணிட்டார் பிரபுபாதர். அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டார், சின்சியராக எடுத்துக்கிட்டார். நம்மக்கிட்ட சின்சியாரிட்டி தான் கிருஷ்ணர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. எப்படியோ நம்ம வந்து அந்த மேபி மற்றவங்க பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இருக்காது. அட்லீஸ்ட் வி ஆர் அந்த ட்ராக், அந்த ட்ராக்குக்கு நம்ம வந்துடுவோம். அந்த ட்ராக்கில் அங்கே நின்னா போதும், நம்ம வந்து யாரோ ஒருத்தர் இழுத்துட்டு போயிடுவாங்க நம்மளை. ஜஸ்ட்டு அந்த ட்ராக்கில் இங்கே பாம்பே ட்ரெயின்லாம் உள்ளே போகிறது ரொம்ப ஈஸி, போய் நடுவில் நின்னா போதும், பின்னாடி இருக்க தள்ளி விட்ருவாங்க ட்ரெயினில். அதே மாதிரி வெளியே வரணும்னா நடுவில் நின்னா போதும், அவங்க தள்ளி விட்றாங்க, நம்ம வெளியே வந்துடலாம். இந்த பஸ் ஒசூரில் பிரபுக்கு தெரியும், ஒசூரில் பெங்களூருக்கு போகணுன்னா அவ்வளோ பெரிய கஷ்டம், பஸ்ஸஸே இருக்காது அப்போது, ரொம்ப கஷ்டம். பஸ்ஸு ரொம்ப கம்மி, ஆனால் ஆட்கள் வந்து ஒரு பஸ்ஸில் 50 பேர்னா 100 பேர் நிற்பாங்க. அங்கே இது அந்த படிக்கட்டை நின்னா போதும், தள்ளி விட்றாங்க, உள்ள போய் நம்ம இது பண்ணலாம். அந்த மாதிரி அப்படின்னு என்ன அந்த கூட்டம் வந்து இந்த பக்தரோட கூட்டம். இந்த பக்தரோட கூட்டத்தில் சும்மா நம்ம நின்னா போதும். பாருங்கள், ஒரு உற்சவம் போனால் எத்தனை பேர் சர்வீஸில் எங்கேஜ் ஆகிட்டாங்க பாருங்கள். அந்த நாள் எல்லாமே கிருஷ்ணருக்காக ஆயிடுச்சா, கோவர்தனுக்காக ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒருத்தர் பஜ்ஜி போட்டாங்க, காய்கறி கட் பண்ணாங்க, டெக்கரேஷன் பண்ணாங்க, மாயெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, நிறைய ஆளை கூப்பிட்டாங்க, தாமோதர் பூஜை பண்ண வச்சாங்க, பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. எத்தனை சர்வீஸ் பாருங்கள், எல்லாருமே எங்கேஜ் பண்ணுறாரு பாருங்கள் கிருஷ்ணர். ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணால் எல்லாருமே எங்கேஜ் ஆகிடுறாங்க. அது இல்லாமல் நைட்டில் தூக்கம் வராது. யாரோ ஒரு மரத்தில் யாரோ சொல்லிட்டு இருந்தார், எனக்கு கூட தூக்கம் வரலன்னு சொல்லி, நல்லி மாதிரி யாரோ 3 நாள் எனக்கு தூக்கம் வரல, ஆகிற வரைக்கும் தூக்கமே வரல எனக்கு. எப்பட்றா என்ன ஆகிட்டு போகுது. பட் ஸ்டில் நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கணும். உள்ள ஆகாயமே வந்து நம்ம தலைமையில் வந்தால் கூட நம்ம விடக்கூடாது. பாசிட்டிவாக இருக்கிறதுனால அந்த என்னென்ன அப்டக்கிள்ஸ் நம்மளுக்கு வரப்போகுது அதெல்லாமே வெட்டிடுறார் பகவான், க்ளீனாக வெட்டிடுறார். அப்படி ஒரு ஏதாவது வந்தால் கூட அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் ஆகாது. அதனால் எல்லா செயலும் அவருக்காக நம்ம சமர்ப்பணம் பண்ணணும். செய்யலாம், எல்லாமே நான் எல்லா வருஷமும் செய்யணும். நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் ஆக போகுது. நரசிம்மூர்த்தி விக்கிரம் இல்லை இருக்கா, பண்ணலாம் எல்லாமே. துளசி பூஜை கூட பண்ணலாம், யாராவது நம்ம வீட்டில் பண்ணலாம், அது வெளியே வேண்டாம். நம்ம துளசி பூஜை கூட நான் 2-3 இடத்துல பண்ணேன், 2-3 வருஷமாக பண்ணிட்டுருக்கோம். துளசி பூஜை எப்படி இது அதை பார்க்கணும், டேட்டில் பார்க்குறேன். யாராவது வீட்டில் வச்சுக்கிற மாதிரி தான் வைங்க. துளசிக்கும் கிருஷ்ணருக்கும் நம்ம கல்யாணமே செய்யலாம். நான் 2-3 இடத்துல போய் செஞ்சேன், அவங்களே எனக்கு ஆஹ்வானம் பண்ணாங்க. 2 தாரீக்கு தான் போட்டாங்க கதா, 2 தாரீக்கு தான் போட்டிருக்காங்க. பார்த்துக்கவா, யாராவது இது விருப்பமாக இருந்தால் வச்சுக்கோங்க, நம்ம அவங்க வந்து செய்யலாம். கல்யாணம் மாதிரி செய்யலாம், பெரிய கல்யாணம் மாதிரி செய்யலாம். நிறைய இடத்துல செஞ்சுருக்கிறேன் அந்த மாதிரி. எவ்வளோ இது நம்ம கூட போயிருந்தோமே, கோர்மாங்க, இஸ்கான் கோர்மாங்க. நீங்கள் வந்து பிரபு வந்து அங்கே நினைக்கிறேன், அங்கே செஞ்சாங்க. ஒரு சைடில் வந்து இது என்ன சொல்கிறது, பையனை நிற்க வைக்கிறது, இன்னொரு சைடில் வந்து பொண்ணு நிற்க வைக்கிறது, அவங்க தகப்பனார் தாயை நிற்க வைக்கிறது. எப்படி கல்யாணம் நம்ம செய்கிறோமோ, திருமணம் செய்கிறோமோ, அதே மாதிரி தான் நம்ம செய்கிறோம்.
மக்கள் ரொம்ப அப்படியே ஆக்கர்ஷணம் ஆகுறாங்க. அதெல்லாம் இப்படியெல்லாம் செய்கிறாங்களா? எங்கள் வீட்டில் கூட செஞ்சோம் நாங்கள். மாதாஜி இதில் அதெல்லாம் பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. அலங்காரம் பண்ணுறது, முக்கோடா வைக்கிறது, துளசி மாரணிக்கு அதெல்லாம் வச்சு நல்லா செஞ்சோம். அங்கே எங்களுக்கு சப்போர்ட் யாரும் இல்லை எங்கள் நகரில். இல்லைன்னா ஒரு என்ன சொல்கிறது, அந்த நகர் ஃபுல்லாமே இது பண்ணிடலாம், பொம்பாட் பண்ணிடலாம். நிறைய சப்போர்ட் வேணும் இதுக்கு. ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணணும்னா எல்லாரோட சப்போர்ட் வேணும். ஏன்னா இப்படி சத்தம் வரணும்னா 2 கை வந்து அடித்தாதான் சத்தம் வரும், இல்லை சத்தம் வராது. இதெல்லாம் ஒரு நாள் தான் நம்ம என்ன நினைக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது பண்ண பிறகு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் தெரியுமா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எத்தனை பேர் வந்தாங்க. அந்த இது பசுமாடை கொண்டு வந்தவங்க கூட பணம் வேண்டான்ட்டான். மாதாஜி வேண்டான்ட்டான். நான் கொடுத்துட்டேன். அப்புறம் வாங்கி மாதாஜி ஒரு சாரீ கொடுத்தாங்க, இன்னொருத்தர் சீதா மாதாஜி ஒரு சாரீ, அது அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. அது அவங்களுக்கு கொடுத்துடணுமா? அது இல்லை, கீதாவா? சீதா மாதாஜியா கீதா மாதாஜியா? 2 சாரீ போட்டிருக்கோம். அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. பணமும் வேண்டான்ட்டாரா பாவம். வேறவங்களாம் 1000 ரூபாய் மாதாஜி, 1000 ரூபாய் கேட்குறாங்க. இன்னொருத்தர் யாரோ சொல்கிறாங்க 2000 கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அங்கே 4 மாடு 5 மாடு செய்வோம். 4-5 மாடு வச்சு அதுக்கு ஒரு டப்பு வைப்போம். ஒரு மாடுக்கு ஒரு டப்பு வச்சு அப்படியா? கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்க, அது செஞ்சதுனால ஹர் அக்கௌண்ட் இஸ் ஓப்பன் ஆகும். அவர் மாடுக்காக கொடுத்ததுனால அவரோட ஆன்மீகமான அக்கௌண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க, இத்தனைக்கும் கிறிஸ்டியன். See, indirectly Krishna is engaging each and every soul. ஒருத்தரா எங்கேஜ் பண்ணிட்டே இருக்காரு அவர். சக்தி மாரியம்மன் கோயில்ல கூட ஒருத்தங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் தெரியுமான்னு கேட்டேன். அவங்க நான் கிறிஸ்டியனுங்க அப்படிங்கிறாங்க. அங்க கோயிலுக்கு வந்தாங்க. அப்புறம் அங்க பண்ணாங்களா? தாமோதரத்தை மந்திரம் சொன்னாங்க. ஆக்சுவலாக யாருமே கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் கிடையாது. எல்லாமே கன்வெர்ட் ஆகிருக்கிறது தான். கன்வெர்ட் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பணத்துக்காக கன்வெர்ட்டு. பணம் இல்லை பாவம், என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு கன்வெர்ட் ஆகிட்டாங்க. அது நம்ம ஆட்கள் வந்து நம்ம எப்படி இது பண்ணுறதுன்றதே பிஹேவ் பண்ணுறதே தெரியாது. யாராவது கொஞ்சம் கீழ்மட்டமாக இருந்தால் அவங்களை போட்டு நல்லா மெதிச்சிடுறாங்க. நம்மளால் எதாவது ஒரு சகாயம் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலான்றதே கிடையாது. யாருக்கும் போட்டு மெதிச்சிடுறாங்க அவங்கள. அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லை. ஹாஸ்பிட்டல் காசு வேணும், பணம் வேணும், பையனை இது பண்ணணும். என்ன பண்ணுறாங்க, அவங்க ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வருது, பயங்கரமாக ஃபாரின் ஃபண்ட்ஸ் வருது. நானே ஒரு தடவை அங்கே எஸ் பேங்க் நின்றுட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். நான் இருக்கிற டைமில் ஒரு 50-60 லட்சம் பேங்க்கில் இதாக இருக்குது. சும்மா சாதாரணமாக கொடுக்குறாங்க. அவங்க அவ்வளோ நிறைய வச்சுருக்காங்க, கன்வெர்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. செய்யலாம், நீங்கள் சொல்லுங்கள். நம்ம எல்லாமே ரெடியாக இருக்காங்க. ஜெயலட்சுமி மாதாஜி வந்து அந்த காலத்துலேருந்து வெயிட் பண்ணுறாங்க மூக்கான்பள்ளியில் ப்ரீச்சிங் பண்ணணுன்ட்டு. இப்போ இல்லை, ஆதி காலத்துலேருந்து ப்ரீச்சிங் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. சப்போர்ட் இந்த மாதிரி பக்தர்கள் இல்லாதனால நம்ம சும்மா ஆகிட்டோம். நான் அதான் சொல்கிறேன், ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம செஞ்சால் தான் நம்மளுக்கு நம்ம பியூர். பாருங்கள், அந்த ஃபுல்லு ஒரு 24 hours கோவர்தன் அந்த பையன் சார் கோ பூஜை இருக்குது சார், கோவர்தன பூஜை இருக்குது சார், பஜன் இருக்குது சார், கீர்த்தன். நான் ஒரே ஒரு தடவை சொல்லிக் கொடுத்தேன், டக்குன்னு பிடிச்சிட்டான் விஷ்ணு. எல்லாருக்குமே அவன் வாயில் எத்தனை தடவை கோவர்தன் சொல்லியிருக்கான் கணக்கே இல்லை. 500 பத்திரிகை கொடுத்துருக்கான், 500 தடவை மேலே சொல்லியிருக்கான். ஸோ மச் என்கேஜ்மெண்ட். எந்த அளவுக்கு பாருங்கள், பர்சன்டேஜ் ஆஃப் இது சொல்லுங்கள் பாருங்கள். நம்ம டைம் அலாட்மெண்ட்டு, யாருக்காக அந்த டைமை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ಕ್ಲಾಸ್ ಸೇಷನ್ ನಮ್ಮ ಕದ ಆ ಕಡೆ கீர்த்தி மூர்த்தி மூர்த்தி சிಕ್ಕதாதேனோ கீர்த்தி தொடுது கன்னடா சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு பகவான் கிருஷ்ணர் இவ்வளோ தான் இருக்கார். ஆனால் உலகத்தையே ஆட்டுறாரு, பிரம்மாண்டத்தையே ஆட்டுறாரு. இடத்த பற்றி ப்ராப்ளமே இல்லை, அதை பற்றி ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா நம்ம பக்தர் ஒரு சைடில் ஒதுக்கிட்ட வரவங்களுக்கு நம்ம இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தாமோதர ஆர்த்தி செய்யும்போது, வேறு சேவை செய்யும்போது அவங்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும். நம்ம டெய்லி செஞ்சுட்டு இருக்கோம், அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். முதல்ல அவங்க சான்ஸ் கொடுக்குறதுனால என்ன ஆகுது, நம்ம அப்புறமா செஞ்சுக்கலாம், நம்ம வீட்டில் கூட போய் செஞ்சுக்கலாம்.
சில டைமில் அந்த மாதிரி ஆகிடுது. நம்ம போய் ஃபஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் அவங்கள வந்து இதாக ఛాన్స్ ఇలాமல் పోయిడు. చెప్తాను చూసి డేట్ చూసి చెప్తాను. అదే 2ನೇ ತಾರೀಕೆ ನಾನು ನೋಡಿದೆ, ಭಾನುವಾರ ಅಲ್ಲ. ఏకాదశి 2ನೇ ತಾರೀಕು ఏకాదశి కదా మరి. సండే ఏకాదశి. ఏకాదశి దినం చేస్తాము, చెనిగిట్లో ఇచ్చేసి అందరికీ ప్రసాదం చేస్తాం. 5ஆம் தேதி 2nd ஸ்டார்ட் ஆகி 5ஆம் தேதி முடியுது. அதே பௌர்ணிமா, இது பௌர்ணிமா இதில் தான் வரும். 5ஆம் தேதி சண்டே ஸ்டார்ட் ஆகுது. சண்டே 2, 3, 4, 5 5ஆம் தேதி கிளியர் ஆகுது. பீஷ்ம பஞ்சக க்ளோஸ் ஆகுது. நீ பீஷ்ம பஞ்சக நீங்கள் இருக்கிறது இல்லைல்ல? కాకపోతే చేయదండి, దయచేసి కాకపోతే చేయదండి. వద్దు விஷயம் కాకపోతే விஷயம் கோபிச்சந்தன் கேட்டீங்களா? எத்தனை பாயிண்ட்? ஓகே சரி சரி. வேறு யாரோ கேட்டாங்க கோபிச்சந்தன், நீ காவலா? கேட்டாங்க.